ஹாய், வெல்கம் டு பவர் டெக்கி. நான் உங்க சக்திகுமார். இந்த வீடியோல யூனரி ஆபரேட்டர்னா என்ன, சி ஷார்ப்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் யூனரி ஆபரேட்டர் என்ன, இந்த யூனரி ஆபரேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த யூனரி ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து ஒரு சிங்கிள் ஆபரண்டல் தான் அதோடைய ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க நம்ம ஆபரண்ட்னு மீன் பண்றது ஒரு வேரியபிளா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இண்டெக்ஸர் எது வேணாலும் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் இண்டெக்ஸர் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்க போறோம். பொதுவா இந்த யூனரி ஆபரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூமெரிக் வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டெக்ரிமெண்ட் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது பொதுவா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம இன்னும் டீடைல்டா வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரும்போது பார்க்கலாம். சி ஷார்ப்ல ரெண்டு யூனரி ஆபரேட்டர் இருக்கு, பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், அதாவது இன்கிரிமெண்ட் அண்ட் டெக்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபரண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து ஒன்னால இன்கிரிமெண்ட் ஆர் டெக்ரிமெண்ட் பண்ணி அந்த சேம் ஆபரண்ட்லயே அந்த வேல்யூவை வந்து சேவ் பண்ணும். சோ இந்த யூனரி ஆபரேட்டர் வந்து ஒரு சாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்றேன். அதுக்கு இனிஷியலா வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த num1 வேரியபிள் வந்து பிளஸ் பிளஸ், அதாவது யூனரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்றேன். தென் ஃபைனலா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். ஸோ ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து ரீட் லைன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா num1க்கு வந்து 10 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இனிஷியலா அசைன் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா num1 பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, num1ல 10 இருக்கு இல்லைங்களா, அதோட வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி num1ல வந்து அகைன் 11 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை சேவ் பண்ணிடும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ், அதாவது டெக்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூவை அதுல சேவ் பண்ணுவோம். num1ல வந்து இனிஷியலா 10 என்ற வேல்யூ கொடுத்திருக்கோம். அதை வந்து டெக்ரிமெண்ட் பண்ணும்போது num1ல வந்து அகைன் 9 அப்படின்ற வேல்யூ சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டெக்ரிமெண்ட் ஆபரேட்டர் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸாவும் யூஸ் பண்ணலாம், போஸ்ட்ஃபிக்ஸாவும் யூஸ் பண்ணலாம். num1 மைனஸ் மைனஸ்னு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மைனஸ் மைனஸ் num1 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இது அகைன் ரன் பண்ணி பார்ப்போம், ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 அப்படின்ற வேல்யூ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ்ல யூஸ் பண்றதுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம நார்மலா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து இன்கிரிமெண்ட் டெக்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு டிஃபரெண்ட் தெரியாது. இது எப்போ டிஃபரெண்ட் தெரியும்னு பாத்தீங்கன்னா, இதுவே நான் வந்து ரிசல்ட் வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல அதோட டிஃபரெண்ட் வந்து தெரியும். ஸோ இதுக்காக நான் வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுல வந்து மைனஸ் மைனஸ் num1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நான் அசைன் பண்ணிருக்கேன். இந்த ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 9 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இதுவே நான் வந்து num1 மைனஸ் மைனஸ் அப்படின்னு அசைன் பண்ணிருக்கேன்னா அதோட ரிசல்ட்டை பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதுல 10 என்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். ஸோ நம்ம யூனரி ஆபரேட்டர் வந்து ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அந்த ஆபரேஷனை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வேல்யூவை அசைன் பண்ணோம். சப்போஸ் நம்ம இதுவே போஸ்ட்ஃபிக்ஸா யூஸ் பண்ணும்போது அது அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். சோ தட்ஸ் இட் ஆன் யூனரி ஆபரேட்டர். சோ உங்க கேட்கக்கூடிய क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. யூனரி ஆபரேட்டர்னா என்ன, சி ஷார்ப்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் யூனரி ஆபரேட்டர் என்ன, அதே மாதிரி ப்ரீ இன்கிரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆர் ப்ரீ டெக்ரிமெண்ட் ஆர் போஸ்ட் டெக்ரிமெண்ட்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதை ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதை போஸ்ட் டெக்ரிமெண்ட் பண்ணி வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.